சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேது ஆக்ரோஷமா சாமி ஆடினதுல ஐஸ்வர்யாவுக்கு பயம் வந்துருது. ஆண்டி, நான் சேது மாமா கிட்ட இல்ல உண்மையை சொல்லிடுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ஈஸ்வரி கிட்ட சொல்ல, ஏய் ஐஸ்வர்யா நீ என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்க, இல்ல ஆண்டி எப்படியோ அவருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. பாத்தீங்களா, இந்த தமிழ் செல்வி கிட்ட அவர் சொன்னதை பாத்தீங்களா? வேணாம் ஆண்டி, நான் அவர்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன், நான் உண்மையை சொல்றதுதான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி தடுக்க தடுக்க ஐஸ்வர்யா காதலியை வாங்காம ஈஸ்வரிய தள்ளி விட்டுட்டு சேது முன்னாடி வந்து நிக்கிது. சேதுவுக்கு அருளெல்லாம் இறங்கிருது. அருளெல்லாம் இறங்கி சேது மயங்க, ஐயோ மாமா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா பதற, ஏமா ஐஸ்வர்யா ஒன்னும் பதறாத, சேதுக்கு அருள் இறங்கிருச்சு, அதனால சாமி மலையேறினதுனால சேது மயங்கிட்டாப்ல, அவ்வளவுதான், முகத்துல தண்ணி தெளிச்சு திருநீர் பூசினா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்ல, சேதுவும் பார்த்தா திருநிறலாம் பூசி மயக்கெல்லாம் தெளிஞ்சு வந்து நிக்க, அப்பதான் ஐஸ்வர்யா மாமா உங்ககிட்ட ஒண்ணு பேசணும் மாமா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா தயங்கி தயங்கி வர, என்ன ஐசு என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி சேது கேட்க, இல்ல மாமா ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லணும் மாமா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல, உண்மையா என்ன உண்மை அப்படின்னு சொல்லி சேது கேக்குறாரு. இப்ப நீங்க கூட தமிழ்ச்செல்விக்கு ஒரு அருள் வாக்கு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல, அருள்வாக்கு சொன்னேனா, என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி சேது கேக்குறாரு. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்விக்கு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல, நான் சொன்னேனா, எனக்கு தெரியல, பெரியம்மா இந்த அருள் அணங்கினது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, தமிழ்ச்செல்வியை பார்த்து இப்படியா சொன்னேன் அப்படின்னு சொல்லி சேது கேட்க, ஆமா மாமா அதுக்கு முன்னாடி உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சேதுவோடைய காலில் விழுக, ஏ ஐஸ்வர்யா எந்திரி எந்திரி முதலி, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன சொல்ல வர நீ அப்படின்னு சொல்லி சேது கேட்க, மாமா நீ மன்னிச்சிருங்க மாமா மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்தா கத்தி கதறி அழுக ஆரம்பிக்குது. ஏ ஐஸ்வர்யா என்னன்னே சொல்லாம மன்னிப்பு மன்னிப்புன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, என்ன முதல்ல செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, மாமா நீங்க ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சத்தியம் நீங்க பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, நீ என்ன தப்பு முதல்ல செஞ்சேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சேது கேட்க, எனக்கு ஒரு சத்தியம் நீங்க செய்யணும், இந்த உண்மைய நான் உங்ககிட்ட இப்ப சொல்லிடுறேன், நான் செஞ்ச ஒரே தப்பு இதுதான், என் மனசாட்சி நீ உறுத்துது, என் குற்ற உணர்ச்சி நீ கொள்ளுது மாமா, நான் செஞ்ச தப்பு இதுதான், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க, நான் இந்த உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்னைய வெறுத்து ஒதுக்கி அந்த வீட்டை விட்டு என்னை துரத்த மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல, சேது அப்பதான் சரி சத்தியமா இங்க இருக்கிற பெரிய மந்த மேல சத்தியமா சத்தியம் பண்ணி சொல்றேன், நீ செஞ்ச தப்ப சொல்லு, நான் உன்னைய அந்த வீட்டை விட்டு துரத்த மாட்டேன், உன்னைய வெறுக்க மாட்டேன், என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சேது ஒரு மனசா சொல்ல, ஐஸ்வர்யா அப்பதான் வாயை திறக்குது, மாமா அந்த ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது தமிழ்ச்செல்வியோடைய அப்பா தானே மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, ஆமா அதான் தெரியும்ல, அதானே அவ இந்த தப்பு செஞ்சதுனால தானே அவளை வீட்டை விட்டே துரத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, மாமா அது தமிழ்ச்செல்வி பேசல மாமா, தமிழ்ச்செல்வியோடைய போனை எடுத்து தமிழ்ச்செல்வி குரல்ல நான் தான் மாமா பேசினேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல, சேதுவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி, அப்படியே இடி இறங்கின மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, ஆமா மாமா நீங்க அப்ப அந்த தமிழ்ச்செல்வி மேல ரொம்ப பாசமா இருந்தீங்களா, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, அந்த நேரத்துல அந்த தமிழ்ச்செல்வி என்கிட்ட வம்பெழுத்துக்கிட்டே இருந்தாளா, அதனால அவளை பழி வாங்குறது எப்படின்னு தெரியாம தமிழ்ச்செல்வியோடைய போன் எடுத்து தமிழ்ச்செல்வி குரல்லையே தமிழ்ச்செல்வியோடைய அப்பா கிட்ட ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னது நான் தான் மாமா, அவருடைய அப்பாவும் தமிழ்ச்செல்வி தான் அந்த மாதிரி சொன்னாங்கன்னு நினைச்சிட்டு தமிழ்ச்செல்வியுடைய அப்பாவும் ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் தான் ராஜாங்க மாமா அரெஸ்ட் ஆனது, பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சிச்சு மாமா, நான் தான் மாமா அப்படி செஞ்சு தமிழ்ச்செல்வி அப்படி பண்ணல மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, சேது கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அரைஞ்சிடறாரு. பிச்சிருவேன் உனைய, எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சிருக்க, உன்னையெல்லாம் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேது பயங்கரமா கோவப்பட, ஐஸ்வர்யா சேதுவோடைய காலில் விழுந்துரு, மாமா மன்னிச்சிருங்க மாமா மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, இப்ப புரியுது தமிழ்ச்செல்விக்கு பெரிய மந்த அருள் வாக்கு சொல்லையில செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறேன்னு ஏன் சொன்னாருன்னு இப்ப புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லையில, மாமா நான் செஞ்சது தப்புதான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, என் முகத்துல முழிச்சிடாத, அப்பா அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த உண்மைய வெளியில சொல்லாம இருக்கேன், நான் இந்த உண்மையை வெளியில சொன்னேன்னு வையேன் எனக்கும் தான் அசிங்கம், கட்டுன பொண்டாட்டிய இப்படி தப்பா புரிஞ்சு வெளியே அனுப்பிட்டானேன்னு சொல்லி எல்லாரும் என்ன ஊரே காரி துப்பும், நீ செஞ்ச தப்புக்கு நான் தலை குனியணும், நீ சொன்ன உண்மைய
வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாம பாத்துக்கிறேன். ஆனா என் முகத்துல முழிச்சிடாத. மாமா கீமான்னு சொல்லி என் பக்கத்துல வந்து நின்ன உன்னைய கண்டம் துண்டமா வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல ஐஸ்வர்யா பார்த்தா பயந்து நடுங்கி போயிருது. நீ செஞ்ச அந்த ஒன்று தப்புனால என் அப்பா செயலுக்கு போய் அடி வாங்கி மிதி வாங்கி தண்டனை அனுபவிச்சு தமிழ்ச்செல்வி நிறமாச கர்ப்பிணியா வீட்டுல இருந்தவள வீட்டை விட்டு வெளியே போடி நீ ஏன் வாயாலேயே சொல்ல வச்சுட்டல. இந்த ஜென்மத்துக்கும் என் முகத்துல முழிச்சிடாத நீ அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லு மாமா மாமா மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கதற, இந்த ஊரை பொறுத்தளவும் என் வீட்டை பொறுத்தளவு மட்டும்தான் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. மற்றபடி அந்த 4 செவத்துக்குள்ள நீ யாரோ நான் யாரோ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சேது பயங்கரமான கோபத்துல திட்டிட்டு அடிச்சிட்டு போயிடுறாரு. இங்க ஐஸ்வர்யா பார்த்தா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கு. அப்பதான் வேகமா ஈஸ்வரி ஓடியாருது. ஏ ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா என்ன ஆச்சு? சேது கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, ஆமாட்டி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அழுக. சேது என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, இந்த ஜென்மத்துல என் முகத்துல முழிச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல, அப்ப வீட்டுல இருக்க எல்லார்கிட்டே சொல்ல போறானா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, இல்ல ஆண்டி நான் அதுக்கு முன்னாடி மாமா கிட்ட சத்தியம் வாங்கிட்டேன். இந்த வீட்டை விட்டு என்னை துரத்தக்கூடாது, நீங்க என்னை வெறுக்க கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, அப்ப சேது என்னதான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, இந்த விஷயத்துல நீங்க இருக்கிறது தெரியாது ஆண்டி. அதே மாதிரி வீட்டை பொறுத்தளவும் இந்த ஊரை பொறுத்தளவும் மட்டும்தான் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. அந்த 4 செவத்துக்குள்ள நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டாரு. இந்த ஜென்மத்துல என் முகத்துல முழிச்சிடாத, என் பக்கத்துல கூட வந்துடாதேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கதறி அழுக. அப்பதான் ஈஸ்வரி ஐஸ்வர்யா போட்டு திட்டுது, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு ஐஸ்வர்யா? யாராவது இப்படி உண்மையை சொல்லுவாங்களா? இப்படி நீ சொல்லி பாரு, உனக்கு தான் கஷ்டம். இனி உன் பக்கத்துல கூட வராத சேது நீ வந்தாலே 10 அடி தள்ளி போயிருவான். இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ எப்படி சேது கூட வாழ்ந்து சேதுவோடைய பிள்ளைய பெத்து எப்படி நீ அவன் கூட சேர போற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, பரவாயில்ல ஆண்டி, அது எப்ப நடக்குதோ அப்ப நடக்கட்டும். என் மனசாட்சி நீ கொள்ளுது ஆண்டி. இப்ப கோயில்ல அருள்வாக்கு சொல்ல இல்ல தமிழ்ச்செல்வியை பார்த்து சேது மாமா அப்படி சொன்னார்ல, அப்ப அந்த சாமிக்கு தெரிஞ்சிருக்குதானே நான் தப்பு செஞ்சது. போதும் ஆண்டி, உண்மையை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரொம்ப தைரியமா பேச, ஈஸ்வரி பார்த்தா திட்டிக்கிட்டு இருக்கு, பைத்தியக்காரி பைத்தியக்காரி, நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டியதை விட்டுட்டு உண்மையை சொல்றேன் அதை சொல்றேன் மனசாட்சின்னு சொல்லி பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப இந்த சேது பைய சும்மாவே தமிழ்ச்செல்வி தமிழ்ச்செல்வின்னு தூக்கி வச்சு கொண்டாடுவான். இந்த ஒரு பழிய போட்டு அவளை மொத்தமா வெறுக்க வைக்கலான்னு பார்த்தா இப்ப மறுபடியும் அவன் தமிழ்ச்செல்வி தமிழ்ச்செல்வின்னு ஓட போறான். இவ பைத்தியக்காரியாட்ட தெரிய போறான் அப்படின்னு சொல்லி இங்க ஈஸ்வரி பார்த்தா பொங்கி போய் பேசிக்கிட்டு இருக்கு.